காமராஜர், த கிங் மேக்கர். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது நற்றிணையில் இடம்பெற்ற பாடல். பாண்டிய நாட்டு அரசராக இருந்த அதிவீரராம பாண்டியர் எழுதிய வரிகள் அவை. ஒரு நாட்டின் அரசன் பிச்சை எடுத்தேனும் படித்துவிட வேண்டும் என்று தன் மாணவர்களை ஊக்கப்படுத்தி அழைக்கிறான். ஆனால் அவன் இந்த வரிகளை எழுதி பல 100 ஆண்டுகளுக்கு பின்னர் வந்த ஒரு தலைவன், உங்க படிப்புக்காக பிச்சை எடுக்கிற வேலைய நான் பாத்துக்கிறேன், படிக்கிற வேலைய மட்டும் நீங்க பாருங்கன்னு என்று தனது ஆட்சியில் உள்ள மாணவர்களை கைகூப்பி அழைக்கிறான். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவன் யார்? எம்ஜிஆர் அவர்களின் பெருமைகளை வரிசைப்படுத்தும் போது அவர் அமெரிக்க நாட்டில் சிகிச்சையில் இருந்த போதே தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றார் என்று கூறுவார்கள். ஆனால் அவருக்கு முன்பே சிறையில் இருந்து கொண்டே நகராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு சாதனை தலைவன் யார்? இத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரர் தமிழ்நாட்டின் காந்தியாக அடையாளம் காணப்பட்ட கர்ம வீரர், கிங் மேக்கர் என பல பெயர்களால் புகழப்பட்ட காமராஜர் ஐயா அவர்கள்தான். இன்று அவரின் நினைவு நாள். அவர் வரலாற்றின் சில துளிகளை தாங்கியே இந்த பதிப்பு. ஜூலை 15ஆம் நாள் 1903ஆம் வருடம் குமாரசாமி மற்றும் சிவகாமி அவர்களின் மகனாக விருதுநகரில் பிறந்தார். சிறு வயதில் அவர்களின் குல தெய்வமான காமாட்சி என்ற பெயரை வைத்தார்கள். மேலும் செல்லமாக ராஜா என்று அழைத்து வந்தார்கள். அவை இரண்டும் ஒன்றாக சேர்த்து காமராஜர் என்று பின்னாட்களில் அழைக்கப்பட்டார். அவர் 6ஆம் வகுப்பு வரை தனது கல்வியை தொடர்ந்தார். அதன் பிறகு அவரின் தாத்தா மற்றும் தந்தையின் மரணங்கள் என அவர் வாழ்க்கையில் பல இடிகள் விழ அவர் தனது படிப்பை அத்துடன் நிறுத்திவிட்டு தனது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். அப்படி இருக்கும் சமயத்திலேயே அவருக்கு அரசியல் ஆர்வம் வந்தது. அந்த கடைக்கு அருகே நடத்தக்கூடிய பஞ்சாயத்து கூட்டங்கள், அரசியல் விழாக்கள் முதலியவற்றில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார். பாரதியார் போன்ற கவிஞர்களின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டார். அரசியலில் தன்னை தீவிரமாக இணைத்துக் கொள்ள விரும்பினார். ஆனால் அதற்கு அனுமதிக்காத அவரது தாயார் கேரளாவில் உள்ள காமராஜரின் மற்றொரு மாமாவுக்கு சொந்தமான மரக்கடைக்கு வேலைக்கு அனுப்பினார். அங்கும் சில வருடங்கள் அவர் வேலை பார்த்தார். அப்பொழுதுதான் கேரளாவில் உள்ள வைக்கம் என்ற பகுதியில் மகாதேவர் கோவிலில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைவதற்கான போராட்டங்கள் ஆரம்பித்த காலம். அந்த போராட்டங்களில் அவரது பங்களிப்பு இருந்தது. அதனை அறிந்த சிவகாமி அம்மா மீண்டும் அவரை தமிழ்நாட்டுக்கு அழைத்துக் கொண்டார். காமராஜருக்கு திருமணம் செய்யும் ஏற்பாடுகளையும் தொடர்ந்தார். ஆனால் அதனை மறுத்தவர் வாலிப வயதிலேயே முழு அரசியல்வாதியாகவே மாறிவிட்டார். 1919ஆம் ஆண்டு இந்தியர்களை விசாரணை கூட இன்றி கைது செய்யும் ரவுலட் சட்டத்தை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுத்து நடத்தினார் காமராஜர். 1922ஆம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்த வேல்ஸ் இளவரசரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டமும் நடைபெற்றது. அதிலும் காமராஜர் கலந்து கொண்டார். 1930ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டார். வரிசையாக நடந்த சுதந்திர போராட்டங்கள் ஒன்று விடாமல் கலந்து கொண்டவர் அவர். போராட்டங்களுக்கும் அதற்கான சிறைவாசங்களும் அவருக்கு பழகிய விஷயமாக மாறியது. 1931இல் காங்கிரஸ் ஆனது 2 பிரிவுகளாக உடைந்தது. அதில் சத்தியமூர்த்தி அவர்களின் தலைமையில் காமராஜர் அரசியலில் ஈடுபட்டார். தொடர்ச்சியாக காங்கிரஸில் பல பதவிகளை வகித்து வந்தவர் அத்தனை பதவிகளுக்கும் பெருமை சேர்த்தார். உலக போருக்கு தேவையான நிதியை ஆங்கில அரசாங்கம் இந்தியாவில் இருந்து திரட்ட முற்பட்டது. அதற்கு எதிராக பொதுக்கூட்டங்கள் நடத்தியதற்காக 1940இல் காமராஜர் அவர்கள் கைது செய்யப்பட்டார். அப்பொழுதுதான் அந்த விசித்திர சம்பவம் நடந்தது. 1941இல் விருதுநகருக்கு நகர தலைவருக்கான தேர்தல் நடைபெற்றது. அவர் வேலூர் சிறையில் இருந்து கொண்டே போட்டியிட்டு தலைவராக தேர்வானார். தொடர்ந்து 9 மாதங்கள் சிறைவாசத்திற்கு பிறகு
1942 விடுதலையான காமராஜர் முதல் வேலையாக தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஏனெனில் அதனை தாண்டி பெரும் கனவுகள் அவருக்கு இருந்தது. 1942 மும்பைக்கு சென்ற காமராஜர் காங்கிரஸ் நடத்திய வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டார். அதன் தத்துவங்களையும் நடைமுறைகளையும் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து பரவ வைத்தார். அதனால் 1942 கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து 2 வருடங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக 3000 நாட்கள், அதாவது 8 ஆண்டுகளுக்கு சிறையிலேயே அவர் வாழ்ந்தார். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு மக்களவை உறுப்பினராக தனது பணியை தொடர்ந்தார். தமிழ்நாட்டின் அரசியலிலும் அவருக்கு முக்கியமான இடம் இருந்தது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட சமயத்தில் 1953 ஆந்திர மாநிலம் தமிழ்நாட்டில் இருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. அப்பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்களுக்கு இது பெரும் பின்னடைவை கொடுத்தது. அது மட்டுமின்றி அவரது ஆட்சி முறையும் மக்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இல்லை. முக்கியமாக அவர் கொண்டு வந்த குல கல்வி திட்டமும் மக்களிடையே அவருக்கு கெட்ட பெயரை பெற்றுக் கொடுக்க அவராகவே பதவி விலகிவிட்டார். அதன் பிறகு காமராஜர் தமிழ்நாட்டின் முதல்வராக 1954 ஏப்ரல் மாதம் 13 அதாவது தமிழ் வருடப்பிறப்பன்று பதவியேற்றுக் கொண்டார். நாட்டின் விடுதலைக்காக போராடிய ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் ஆட்சி. அதுபோன்று நாட்டின் அக்கறையிலேயே தனது முழு கவனத்தையும் கொண்ட ஒரு மகானின் ஆட்சி. தமிழ்நாட்டையே தனது சொந்த குடும்பமாக பார்த்த ஒரு லட்சிய வீரனின் ஆட்சி தொடர்ந்தது. அவரது அமைச்சரவையில் இருந்தது 8 அமைச்சர்கள்தான். அதில் 2 பேர் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள், அதாவது காமராஜருக்கு எதிராக போட்டியிட்டவர்கள். அரசியலில் இப்படி ஒரு அதிசயம் வேறு எப்பொழுதும் நடந்ததே கிடையாது. எதிர்கட்சியினருக்கு அமைச்சர் பதவி எல்லாம் இப்பொழுது நினைத்து பார்க்க இயலாத ஒன்று. 1954 இருந்து 1963 வரை ஏறத்தாழ 9 வருடங்கள் காமராஜரின் நல்லாட்சிதான் தமிழ்நாட்டில் நடைபெற்றது. 1963 அக்டோபர் 2 அன்று அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். புதியவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு அது. இந்த 9 ஆண்டுகால ஆட்சியில் காமராஜர் அவர்கள் செய்த புரட்சிகள் பல. தமிழ்நாடு முன்னரும் அதற்கு பின்னரும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி பெற்றது. ஆங்கிலேயர்கள் மொத்தமாக சுரண்டியதை தாண்டி சிறிதளவு பொருளாதாரமே இந்தியாவில் மீதம் இருந்தது. தொடர்ச்சியாக ஏற்பட்ட பஞ்சங்களும் இந்திய மக்களின் உயிரை பலியாக எடுத்தது. அனைத்து சூழ்நிலைகளையும் தாண்டி காமராஜர் தனது அனுபவ ஆற்றலாலும் அரசியல் அறிவாலும் நல்லாட்சியை மக்களுக்கு கொடுத்தார். 12 அணைக்கட்டுகள் 9 வருடங்களில் கட்டப்பட்டது. ஏறத்தாழ 177 தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டது. இப்பொழுதும் கூட தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகித்துக் கொண்டிருக்கும் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், பெரும்பலூர் ரயில்பட்டி தொழிற்சாலை, திருச்சி பெல் முதலிய பல தொழிற்சாலைகளும் தொழிற்பேட்டைகளும் அவரது ஆட்சியில் கொண்டு வரப்பட்டவைதான். ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தால் மூடிய 6000 பள்ளிகளுடன் சேர்த்து ஏறத்தாழ 16000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்து அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்ற முழக்கத்தை முன்னெடுத்தார். 3 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு தொடக்க பள்ளி என்னும் நிலையை கொண்டு வந்தார். தான் சிறுவனாக இருந்தபோது தனக்கு கிடைக்காத கல்வி தமது ஆட்சியில் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று லட்சியம்தான் அதற்கு காரணமாக அமைந்தது. ராணுவ வேகத்தில் நாட்டின் வளர்ச்சி இருந்தது. தமிழ்நாட்டின் செல்வ வளம் பெருகியது. இவர் பள்ளிக்கூடங்கள் பல திறந்தாலும் பள்ளிக்கு வரும் மாணவர்களின் எண்ணிக்கை உயரவில்லை. ஏனெனில் கல்வி செல்வத்தை விட மாணவர்களுக்கு உணவு தேவையே பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதை போக்குவதற்காகத்தான் அவர் இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு முன்னரும் சில பள்ளிகளில் மட்டும் அந்தந்த பகுதியில் வாழ்ந்த நல்லவர்களால் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருந்தது. அதனை தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிணைத்து எடுத்துச் சென்றவர் காமராஜர் தான்.
அந்த மதிய உணவு திட்டத்தின் செயல்பாட்டை பற்றி பேசும்போதுதான் ஒரு அதிகாரி பொருளாதார நிலையை முன்வைத்து பேசினார். இப்பொழுது அரசிடம் இருக்கக்கூடிய நிதியை கொண்டு சில வருடங்கள் மட்டுமே இந்த திட்டத்தை தொடர முடியும், அதன் பிறகு நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் என்றார்கள். அப்பொழுதுதான் காமராஜர், நிதி இருக்கிற வரைக்கும் சோறு போடுங்க, அதுக்கு மேல நான் ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்தாவது நிதியை நான் கொண்டு வரேன், பிள்ளைங்க படிப்பு நிற்க கூடாது என்று குறிப்பிட்டார். எங்கும் வளர்ச்சி, எதிலும் வளர்ச்சி எனப்படும் நிலையே அங்கு காணப்பட்டது. 1964 அகில இந்திய காங்கிரசின் தலைவராக காமராஜர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த சமயத்தில்தான் நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் மரணமும் ஏற்பட்டது. அப்பொழுது காமராஜர் நினைத்திருந்தால் நாட்டின் 2வது பிரதம மந்திரியாக கூட உயர்ந்திருக்கலாம். பல ஊடகங்களும் அப்படித்தான் நடக்கும் என கணித்தனர். ஆனால் காமராஜர் பதவிகளை விரும்பவில்லை, மற்றவர்களுக்கு இடம் கொடுத்தார். லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் நாட்டின் 2வது பிரதமரானார். அடுத்ததாக இந்திரா காந்தி அவர்களை பிரதமராகவும் பெரும் ஆதரவு கொடுத்ததும் காமராஜர் அவர்கள்தான். தொடர்ச்சியாக பிரதமர்களை உருவாக்கியதால் தான் அவர் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார். காமராஜருக்கும் இந்திரா காந்தி அவர்களுக்கும் இருந்த உறவு சரியானதாக இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் காங்கிரஸ் கட்சி 2ஆக உடைக்கப்பட்டது. ஒரு பிரிவுக்கு காமராஜர் தலைவராக இருந்தார். அந்த மோதல் சமயத்தில் தான் காமராஜரின் அரசியல் வாழ்க்கையில் இறங்கு முகம் ஆரம்பித்தது. அடுத்து வந்த தேர்தலில் சொந்த தொகுதியில் அவர் தோல்வியடைந்தார். ஒரு கட்டத்தில் அரசியலில் இருந்து முற்றிலுமாக ஓய்வு பெற்றுவிட்டார். இந்த சூழ்நிலையில்தான் 1975 அக்டோபர் 2ஆம் நாள் அவர் இந்த பூமியை விட்டு மறைந்தார். அந்த விளக்கு அணைச்சிட்டு போ என்று தனது உதவியாளரிடம் அவர் சொன்னதுதான் காமராஜரின் இறுதி வார்த்தைகள். அப்பொழுது விளக்கு அணைந்ததால் இருள் சூழ்ந்து அந்த அறையில் மட்டுமல்ல, மொத்த தமிழ்நாட்டிலும் தான். அவரது ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் நல்லாட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போனது. அவரது இடத்தை எந்த அரசியல்வாதியாலும் நிரப்ப இயலவில்லை. அவரது எளிமையையும் அடக்கத்தையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் 2 சம்பவங்கள் மூலம் குறிப்பிடலாம். இன்றைய தேதியில் நாட்டில் பிரதமராக இருந்தாலும் முதல்வராக இருந்தாலும் விளம்பர படங்களுக்கு என்று பெருமளவு தொகையை செலவிடுகிறார்கள். தங்களது ஆட்சியில் அரிதாக செய்த 1-2 நல்ல விஷயங்களை மக்களிடம் நேரடியாக கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த யோசனையை அப்பொழுதே காமராஜரிடம் ஒருவர் வைக்க, அவரோ அந்த விளம்பர படங்களை எடுக்க எவ்வளவு செலவாகும் என கேட்டார். அவரோ மொத்தமாக 1 கோடி ரூபாய் ஆகும் என்று சொன்னார். அந்த யோசனையை சொன்னவருக்கு திட்டுத்தான் விழுந்தது. அந்த 1 கோடி ரூபாய் இருந்தா 2 பள்ளிக்கூடங்களை கட்டி விடுவேன் என்று சொன்னாராம். எளிமையின் சிகரமாக வாழ்ந்துவிட்டு மறைந்தவராவார். அதே போன்று இங்கிலாந்துக்கு அவர் சுற்றுப்பயணம் சென்ற போது இங்கிலாந்து மகாராணி அவர்கள் அவருக்கு உணவு பரிமாறினார். வரலாற்றில் அவரிடம் இருந்த அந்த மரியாதையை பெற்றவர் காமராஜர் மட்டுமே. அவர் திருமணம் முடிக்காமல் பிரம்மச்சாரியாக இருப்பதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்து போனார் மகாராணி. அதனை பற்றி விசாரித்த போது, என்னோட குடும்பத்துல இன்னும் நிறைய அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகல, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் என்றாராம். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் தனது சொந்த குடும்பமாகவே கருதியவர் அவர். பள்ளிப்படிப்பை முறையாக முடிக்கவில்லை என்றாலும் சிறைச்சாலைகளையே கல்வி கூடங்களாக பயன்படுத்தி தனது அறிவையும் திறமையையும் வளர்த்து கொண்டார். பின் நாட்களில் ஆங்கிலம், ஹிந்தி முதலிய பல மொழிகளை பேசுவதற்கும் திறமை பெற்றிருந்தார். 9 வருடங்கள் தமிழ்நாட்டில் முதல்வராகவும் பல வருடங்கள் ஒரு தேசிய கட்சியின் தலைவராக இருந்தாலும் அவர் இறந்தபோது அவரிடம் இருந்தது 4 வேஷ்டி சட்டைகள், 2 ஜோடி செருப்புகள், 120 ரூபாய் பணமும் மட்டுமே. அவர் வாழ்ந்தது வாடகை வீடுதான். பயன்படுத்திய கார் கட்சிக்கு சொந்தமானது. அரசியல் வாழ்க்கையில் ஒரு இலக்கணமாக வாழ்ந்துவிட்டு சென்றவர். அரசியல் ஒரு தொழில் என்று மாறிய நிலையில் அரசியல் என்பது சேவைதான் என்பதை வாழ்ந்து காட்டியவர் அவர்.
இன்னும் ஒரு 10 வருடங்கள் அவர் முதல்வராக இருந்திருந்தால் தமிழ்நாட்டின் நிலை வேறு எங்கோ சென்றிருக்கும். இந்தியாவின் பிரதமராக அவர் முடிசூடி இருந்தால் உலக அரங்கில் இந்தியா பிடித்திருக்கக்கூடிய இடமே வேறு. இந்த நினைவு நாளில் காமராஜர் அவர்களின் நினைவுகளை மனதில் அசை போடுவோம். வருங்கால தலைமுறையினருக்கு அவரின் வரலாற்றினை கற்பிப்போம். அவர்கள் சிறந்தவர்களாகவும் நல்லவர்களாகவும் வாழ்வதற்கு இதுவே வழிவகுக்கும். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள எபிக் தமிழா சேனலுடன் இணைந்திருங்கள்.